உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இக்லாஸை நீங்கள் படிக்கலாம். அல்லாஹ்விற்காக மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள். ஒரு சிறு துளி கூட அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய அமல்களில் இக்லாஸ் இல்லாத தன்மை கலந்துவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை சந்தைகளில் நடந்து செல்கிறார். அழகான பலமுள்ள ஒரு ஒட்டகம் இருக்கிறது. கேட்கிறார்கள் உமர் அவர்கள், யாருடைய ஒட்டகம் இது, யாருடைய இபுல் இது? சொன்னார்கள், இப்னு உமர், உமர் இப்னு அப்துல்லா இப்னு உமர், உமர் அவருடைய மகனாகிய அப்துல்லா அவருடைய ஒட்டகம். இப்னு உமர் அல் இப்னு இப்னு உமர் இப்னு உமர் அல் இப்னு இப்னு உமர், உமருடைய மகனுடைய ஒட்டகமா, அவருடைய ஒட்டகமா? அப்படி என்றால் இப்னு இப்னு அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் மூமினுடைய மகன் அப்துல்லாவுடைய ஒட்டகம். அப்படித்தானே? ஆம் என்று மக்கள் சொன்னவுடன் அழைத்தார்கள். அழைத்து வாருங்கள் அவரை. இப்னு உமர், யா அப்துல்லா, எங்கிருந்து வந்தது இந்த ஒட்டகம் உனக்கு, எங்கிருந்து வந்தது? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராகிய என்னுடைய தந்தையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொன்னார்கள், இன்னஹா இப்லி இஷ்தரைதுஹா பிகாலிஸிம் மாலி, என்னுடைய தூய்மையான பணத்திலிருந்து நான் சம்பாதித்த செல்வத்திலிருந்து இதை வாங்கினேன். வாங்கி மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்பதற்காக நான் இதை விட்டுவிட்டேன். உமர் அவர்கள் சொன்னார்கள், நீ விட்டுவிட்டாய், மக்கள் இதை பயன்படுத்தும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? உமருடைய மகன் அமீருல் முஃமினீனுடைய மகனுடைய ஒட்டகம், இதை நீங்கள் நல்ல முறையில் மேயுங்கள். அமீருல் முஃமினீன் உமர் அவர்களுடைய மகனுடைய ஒட்டகம், இதற்கு நல்ல முறையில் தண்ணீர் கொடுங்கள் என்று அமீருல் முஃமினீனுடைய பெயரை இந்த ஒட்டகத்திற்காகவும் பயன்படுத்தி விடுவார்களே. உடனடியாக சென்று இந்த ஒட்டகத்தை நீ விற்று இந்த பணத்தை முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலுக்கு கொண்டு வந்து சேரு என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு இக்லாஸ் பாருங்கள். எந்த ஒரு இடத்திலும் தான் செய்யக்கூடிய அமலில் எந்த ஒரு கடுகளவும் கலந்து விடக்கூடாது. பின்னால் காலத்திலே மிஸ்ருடைய ஆட்சி வந்தது, கிஸ்ராவுடைய ஆட்சி வந்தது, கைசருடைய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டது, ரோம் பாரசீகம் எல்லாம் முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. ஒவ்வொரு நாட்டிற்கும் அமீரை அனுப்பும் பொழுது உமர் அவர்கள் அழைத்தார்கள், அபூ உபைதாவை வாருங்கள், காலித் பின் வலீதை வாருங்கள், நான் உங்களை அமீராக பொறுப்பை கொடுக்க போகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய செவியில் இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படட்டும். அழைத்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் சொத்து இருக்கிறது, இப்போது அந்த சொத்துகள் அனைத்தையும் எனக்கு முன்னால் வையுங்கள், எனக்கு முன்னால் வையுங்கள், உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறேன். இந்த ஆட்சியில் நீங்கள் அமர்ந்ததற்கு பிறகு இருந்து ஆட்சியில் இருந்து நீக்கப்படும் வரை நீங்கள் சம்பாதிக்கின்ற எந்த சொத்தாக இருந்தாலும் எந்த செல்வமாக இருந்தாலும் அது முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். ஆட்சி நீக்கப்படும் பொழுது உங்களுடைய சொத்து உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு இக்லாஸ் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்மை எமக்கு கொடுப்பானாக.